எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பசு சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்ணுக்குட்டியை தொடவும் பயமாக இருக்குது, ஆசையாகவும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுவும் அமைதியாக படுத்துன்னு இருக்கு பாருங்க. இந்த பசு மாட்டை பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாக அழகாக இருக்குது பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமையிலையோ அது பசுவை நல்லா குளிக்க வச்சுட்டு மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சு பூ அலங்காரம் பண்ணி ஒரு கற்பூர ஆரத்தி எடுத்து பாருங்கள். உங்கள் வீடு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. பசு இறைவனால் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். பசுவோட பால், தயிர், நெய், முக்கியமாக நெய் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கேடும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணம் கொண்டது. பசு உங்கள் வீடை சுற்றி வருது, நிறைய வருது அப்படின்னாக்கா உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன தண்ணி தொட்டி, ஒரு சாப்பாட்டுக்கு வைக்கிற ஒரு தொட்டி எடுத்து வச்சு பாருங்கள். டெய்லி அது வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி தாகம் தீர்த்துட்டு போகும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. நாங்கள் குடியிருக்கிற ஏரியாவில் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம அமாவாசை டைம்லலாம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது எதுக்குன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்கு உண்டான பரிகாரம் தான் அது. பசு வந்து உண்மையிலேயே ஒரு அன்பான பிராணி தான். அது நம்ம பழகிற விதத்தில் தான் இருக்குது. அது நம்ம அன்போடு பழகினா அதுவும் அன்போடு பழகும். நம்ம கோபத்தை காமிச்சா தான் அது முட்டை வரும். அதை ஏமாற்றக்கூடாது, நல்ல விதத்தில் பழகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.